ஸ்டேஜ் போயிடுச்சு. இப்போ புதிய வாக்காளர்கள் சேர்க்க வேண்டும். ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இந்த 3 படிவத்தை வந்து நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். இந்த புது வாக்காளர்கள் எப்படின்னா, இந்த 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் 18 வயசு ஆகுதோ அவங்க எல்லாரையும் வந்து சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுது. ஏன்னா இப்போ இளைஞர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில், மற்ற மாவட்டத்தில் வந்து நடிகர் பின்னாடி பாடலாம் என்னவோ படலாம். ஆனால் நீலகிரி மாவட்டத்தோட இளைஞர்கள் வந்து ஒரு சிந்தனை செய்யக்கூடிய இளைஞர்கள். அவங்க நிச்சயமா அவங்களுடைய எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துள்ள இளைஞர்கள் தான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்காங்க. அதனால 18 வயது நிரம்பிய இளைஞர்களை வந்து நம்ம நிச்சயமா இந்த இருக்கிற சில நாட்கள் 1 மாசம் இருக்கு, அந்த 1 மாசத்துல நம்ம சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரே ஒரு இளைஞரையும் நம்ம விடக்கூடாது. அப்போ அந்த ஃபார்ம் 6ல வந்து சேர்க்கும் பொழுது ஒரு படிவம் தருவாங்க. அந்த படிவத்தோட நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டே சிலருக்கு இல்லாமல் போனாலும் கூட 13 வகையான ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அது ஏதோ ஒன்று கொடுத்தாலும் நீங்க கொடுக்கலாம். அதுல முக்கியமா 13 வகை இது கொடுக்கணும்னாலும் முக்கியமா சில நடைமுறைகள் இருக்கிறது வந்து நான் சொல்றேன். அது இருந்தாலும் கூட ஆணையத்தில், தேர்தல் ஆணையத்தில் எடுத்துப்பாங்க. ஒன்று தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள், பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழ். அடுத்தது தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர வழிபட சான்றிதழ். அடுத்தது தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய ஓபிசி சர்டிபிகேட். அப்புறம் மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவுடைய ரேஷன் கார்டு. இந்த மாதிரி சில ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து நீங்க எவ்வளோ எது இருக்கோ அதை காட்டி நீங்க வந்து உங்களுடைய இளைஞர்களுடைய இதை வந்து நீங்க சேர்த்தலாம். அடுத்தது வந்து ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8 கார்டு யாருக்குன்னா, இந்த ஃபார்ம் 8 முக்கியமா வந்து அட்ரஸ் தவறுதலா இருக்கும். இப்போ நாளை 20ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அந்த இதில் வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலருடைய அடையாளம் தப்பா இருக்குன்னு வைங்க. இப்போ என்னுடைய பேர் ராமன், ஜே ராமன், ராமன் போட்டாங்கன்னு வைங்க. அதை ராமனா பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா இது வந்து பிற்காலத்தில் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆதார கார்டை விட இதுதான் வந்து ஜென்யூனா இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு வந்து வெளி இதை சேர்ந்தவங்களோ இல்லை பர்மாவை சேர்ந்தவங்களோ வங்கதேசத்தை சேர்ந்தவங்களோ பாகிஸ்தான் சேர்ந்தவங்களோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் வெஸ்ட் பெங்கால், அசாமில் பிரச்சனை. அதனால ஆதார் கார்டை விட இனிமேல் இந்த ஓட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு தான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். அப்படி இருக்கிறதால பேர் தப்பானாலும் இல்லை டோர் நம்பர் தப்பானாலும் இல்லை ஊர் அட்ரஸ், உதாரணமாக எங்கள் ஊருக்கு தும்மநெட்டி, இப்போ அங்கே பிரிண்ட் பண்ணுறவங்க போன வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தூவை எடுத்து காப் பண்ணிட்டாங்க, கம்மநாட்டின்னு போட்டாங்க. அப்புறம் கம்மநாட்டு ஒரு சில நவங்கிற மாதிரி ஆயிடும். இது வந்து பிற்காலத்தில் நம்ம கரெக்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால அட்ரஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து, அப்புறம் அட்ரஸ் தவறுதலாக இருந்தா அதை சரி பண்ணுறதுக்கான ஃபார்மை வந்து ஃபார்ம் 8 அதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து ஃபார்ம் 7. இந்த ஃபார்ம் 7 தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு கவனம் செலுத்தும். இந்த ஃபார்ம் 7 வந்து எதனால இதாகுதுன்னா இதே இதுதான் ஏஎஸ்பினால தான். அந்த அட்ரஸ் மாறி இருக்கலாம், இல்லை இறந்துருக்கலாம், இல்லை வெளியிடத்தில் குடியிருக்கலாம். இவங்க எல்லாரையும் கவனமாக நம்ம சொல்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் 7. இந்த ஃபார்ம் 7 வந்து நம்ம சரியா நம்ம கையாண்டா பிஜேபிக்கு ஒவ்வொரு பூத்துலையும் 50 ஓட்டு நிச்சயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 70 ஓட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு. இப்போ சராசரியா ஒவ்வொரு பூத்துலையும் இந்த 50 ஓட்டு கரெக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு அடி, ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம உணர்ந்துக்கணும். அதனால ஃபார்ம் 7 வந்து இப்போ பாருங்க இன்னைக்கு இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த எல்லாருக்கும் இந்த ஃபார்ம் 7 வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அப்படியே நீங்கள் கையில் உள்ளவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முன்னாடி எப்படி சின்ன பள்ளி கொடுக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எலக்ட்ரோரல் 2 யாருக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, நம்பர் ஆஃப் த அப்படி இது வந்து 110, நம்மளது 110, நேம் ஆஃப் த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி